السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة. وقال النبينا عليهم الصلاة والسلام: إنما بعثت معلما. அளவில்லா அருளாளனும் நிகரில்லா அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி துவங்குகின்றேன். சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா புனிதமிக்க ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய சிறப்பு வாய்ந்த இந்த நன்னாரத்தில் இங்கே நாம் இறையில்லத்தில் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மாதத்தினுடைய சிறப்பை கொண்டும் இந்த நன்னாளுடைய சிறப்பை கொண்டும் நாம் செய்யக்கூடிய, நாம் நிகழ்த்தக்கூடிய அனைத்து நற்காரியங்களையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கபூல் செய்து அருள் புரிவானாக. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களையும் முஸ்லிம்களாக வாழ வைத்து மரணிக்குகின்ற பொழுது முஸ்லிம்களாக மரணிக்கும் நசீபு பெற்ற மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்ட, சஹாபாக்களால் பின்பற்றப்பட்ட, நாதாக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய உண்மையான கொள்கையில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் வழிநடத்தி செல்வானாக. நம் உடலை விட்டு உயிர் பிரிவதற்கு முன்பாக உயிரிலும் மேலான ஹாத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்கத்து மாமன்னர், மதீனத்து வேந்தர், சொர்க்கத்து நாயகர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசம் அடையும் பேர் இன்ப பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. மதீனா முனவ்வரா சென்று மன்னர் மஹமூது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா ஷரீஃபை பலமுறை ஜியாரத் செய்வதற்கும் ஹஜ் உம்ராவையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டாலே குறிப்பாக நமது இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் எல்லா பள்ளிவாசல்களிலும் தொன்று தொட்டு மௌலூது ஷரீஃப்களுடைய சப்தங்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. மாஷா அல்லாஹ். அந்த மௌலூது ஷரீஃப் இதை ஓதுவதற்காக வேண்டி முன்னோர்கள், இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்காக வேண்டி முன்னோர்கள் ஏராளமான முறையிலே தியாகம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் ஆற்றிய தியாகத்தின் காரணமாகத்தான் இன்றைக்கு நாம் எல்லாம் இந்த மஜ்லிஸில் அமர்ந்து கொண்டு ஓதிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய இறையில்லத்திலும் சரி, நம்முடைய வீடுகளிலும் சரி, ஸ்தாபனங்களிலும் சரி மௌலூது ஷரீஃப் ஓதுகிறோம் என்று சொன்னால் அதற்கு முன்னோர்கள், மகான்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் அரும்பாடுபட்டார்கள். அதனால்தான் இன்றைக்கு நாம் இங்கே மௌலூது ஷரீஃப் ஓதிக்கொண்டிருக்கிறோம். இந்த மௌலூது ஷரீஃபிலே நிறைய விசேஷமான சிறப்பு அம்சங்கள் எல்லாம் இருக்கிறது. முழுக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறைகளை பற்றி சொல்லப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகள், சஹாபாக்களுடைய வரலாறுகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம் 63 ஆண்டு காலங்களில் மக்காவில் வாழ்ந்தது, மதீனாவில் வாழ்ந்தது, தாயிஃபுக்கு சென்றது, இது போன்ற அனைத்து விஷயங்களுமே பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும், இல்லை சொர்க்கம் வரைக்கும் உண்டான அனைத்து விஷயங்களுமே இந்த மௌலூது ஷரீஃபுடைய வரிகளிலும் ஹிகாயத்துகளிலுமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு அம்சங்கள் ஏராளம் இருக்கு, சொல்லிக்கொண்டே போகலாம். அற்புதங்கள் ஒரு பக்கம், குடும்பவியல், சமூகவியல், பலதரப்பட்ட தலைப்புகள் எடுத்துக்கொண்டால் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய அணுகுமுறைகளை அங்கு காணலாம். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பும் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகிய அணுகுமுறைகள். அவர்கள் தான் நமக்கு அணுகுமுறைகளை கற்றுத்தந்தார்கள். எல்லா விஷயத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு ரோல் மாடல்.
அவர்கள் தான் நமக்கு என்னது அழகிய முன்மாதிரி. அதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா என்பதா அல்லாஹ்வே சொல்கிறான். திட்டமாக உங்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு மத்தியிலே உஸ்வத்துன் ஹஸனா அழகிய நடைமுறைகளை கற்றுத்தரக்கூடியவர்களாக, அழகிய அணுகுமுறைகளை கற்றுத்தரக்கூடியவர்களாக அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதா அல்லாஹ்வே பாராட்டி சொல்கிறான். அப்பேற்பட்ட ஹாத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்புகளை பற்றித்தான் நாம் இங்கே என்ன செய்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம். உதாரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் ஏராளமான அணுகுமுறைகள் இருந்திருக்கிறது. எதிரிகளிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், முனாஃபிக்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், தன்னை கொலை செய்தவரிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், கொலை செய்ய வந்தவரிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், தனக்கு விஷம் கொடுத்தவர்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், தனக்கு செய்வனை என்னும் சொல்லக்கூடிய சிகிர் செய்தவரிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற அழகிய அணுகுமுறைகள் எல்லாம் ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாருமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரிடமும் முகம் சுளித்தது கிடையாது, யாரையும் ஏசினது கிடையாது, யாரையும் திட்டியது கிடையாது. எல்லோரும் அன்பாகவும் அழகான முறையிலும் நல்ல முறையில இரக்க குணத்தோடு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் ஹாத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈருலகத்திற்கும் தலைவராக திகழ்ந்தவர்கள். சய்யிதுல் கவுனைன், ஈருலகத்திற்கும் அவர்கள் தான் தலைவர், வழிகாட்டி. அது தலைவராக இருக்கக்கூடிய, அது வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் செவ்வையாக இருந்தால்தான், நல்ல முறையில் இருந்தால்தான் நமக்கு என்ன செய்ய முடியும், நாடியும் நாட்டு மக்களையும் நாம் சரிவர கொண்டு வர முடியும். ஒரு சமுதாயத்தின் தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்ற அழகிய முன்மாதிரி நமக்கு காட்டி தந்தது மட்டுமில்லாமல் சொல்லியும் காண்பித்தார்கள். சய்யிதுல் கௌமி ஹாதிமுகும் என்பதாக. சய்யிதுல் கௌமி ஹாதிமுகும், உங்களுடைய தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்க சமுதாய மக்களுக்கு, உங்களுடைய மக்களுக்கு ஒரு வேலை செய்யக்கூடிய தொண்டனாகத்தான் இருக்க வேண்டும், அவர்தான் தலைவராக தகுதி உடையவர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியும் காண்பித்தார்கள், செய்தும் காண்பித்தார்கள், வாழ்க்கை நடைமுறைகளையும் கொண்டு வந்தார்கள். அந்த ஹாத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு யகூதி பெண் விருந்துக்கு அழைக்கிறாள். விருந்துக்கு அழைக்கும் சமயத்தில் எல்லோருமே சஹாபாக்கள் எல்லாருமே விருந்துக்காக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக என்ன செய்யறாங்க, அந்த விருந்தில ஆட்டிறைச்சி வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆட்டிறைச்சி எடுத்து ஒரு துண்டு எடுத்து வாயிலை போடுகிறார்கள். வாயிலை போட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கி விட்டது, இதில் விஷம் இருக்குது என்பதை அல்லாஹ் காண்பித்து கொடுத்து விட்டான். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வெளியே எடுத்துக்கொண்டு தனியாக அந்த சகோதரி அழைத்துக் கொண்டு, யூத பெண்ணை அழைத்துக் கொண்டு, என்னம்மா இந்த உணவில் விஷம் தேய்த்திருக்கிறாயா? உடனே அந்த பெண்மணி, ஆம். அதாவது நீ ஏன் செய்தீர்கள் தெரியுமா, நீங்கள் உண்மையான நபியாக இருந்தால் இது உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் உண்மையா நபி இல்லை சொன்னால் இதை உண்டு நீங்கள் மடிந்து விடுப்பீர்கள், செத்திருப்பீர்கள். நீங்கள் உண்மையான நபி என்பது இதன் மூலமாக நான் அறிந்து கொண்டேன் என்பதாக அந்த பெண்மணி சொல்கிறார்கள். அப்படி பெருமானார் சொன்னார்கள், என்னை யாராலும் வீழ்த்த முடியாது, என் முன்பாக யாரும் ஜெயித்துவிட முடியாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சென்றார்கள். இந்த விஷயத்தை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த யூத பெண் கொடுத்த இந்த இறைச்சி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரண சமயம் வரைக்கும் இருந்ததாம். ஒவ்வொரு நாளும் பெருமானார் ஸல்லல்லாஹு தொண்டையில் அந்த விஷம் தேய்க்கப்பட்ட அந்த இறைச்சியினுடைய மாமிசத்தினுடைய அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனை எப்பொழுதுமே பெருமானார் ஸல்லல்லாஹு தொண்டையில் அந்த வேதனை இருக்குமா. மரண சமயத்திலும் கூட அந்த வேதனை இருந்தது என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் எதிர்க்க வந்தாலும் சரி அவரிடத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய அணுகுமுறையோடு அவர்கள் நடந்திருக்கிறார்கள். ஒரு மஸ்ஜிதில் ஒரு ஆராபி, காட்டரபி என்பதாக சொல்லுவார்கள், கிராமவாசிக்கு காட்டரபி என்பதாக சொல்லுவார்கள். அந்த ஆராபி வந்து என்ன செய்யறார், திடீர் வந்து மஸ்ஜித் நபவியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இருந்து பேசிட்டு இருக்கிறாங்க. நம் சொல்லக்கூடிய மஸ்ஜித் நபி இன்றைக்கு பார்க்கக்கூடிய மஸ்ஜித் நபவி அல்ல, அன்றைக்கு ஈத்தம் மரத்தினால் கட்டப்பட்ட ஓலையினால் பின்னப்பட்ட அந்த மஸ்ஜிது. கீழெல்லாம் என்ன இருக்கும், மண் தரையாகத்தான் இருக்கும். அந்த சமயத்தில் அந்த கிராமவாசி வந்து என்ன செய்யறாரு, சிறுநீர் கழிக்கிறாரு. சிறுநீர் கழித்த உடனே கூட சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு அவங்க இவங்க என்ன செய்யறாங்க, உடனே வாள் எடுத்து டாய் போய் பயங்கரமா கத்தி இது பண்றாங்க, ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வேண்டாம், ஒன்றும் செய்து விடாதீர்கள், அவர்கள் முழுமையாக சிறுநீர் கழித்து முடிக்கட்டும், எல்லாம் முடித்த பிறகு அந்த இடத்தை நீங்க சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். சஹாபாக்கள் சொல்றாங்க, நீங்க சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு
அந்த சிறுநீர் கழித்த அந்த ஆராபியை அந்த கிராமவாசி அழைத்து சொல்றாங்க, இது அல்லாஹ்வுடைய இறை இல்லம், இது பரிசுத்தமான இடமாக இருக்கிறது, இங்கே அசுத்தத்தை எதுவும் செய்யக்கூடாது என்று அழகிய முறையில் செய்யறாங்க. அவருக்கு விலக்கி தர்றாங்க. அவரும் சரி என்று கேட்டுக்கொண்டு திருந்து விடுகிறார்கள். அவர்களும் பிறகு இஸ்லாத்தின் பக்கம் வருகிறார்கள். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்டதுக்கெல்லாம் கோபித்துக் கொள்ளவில்லை, யார்கிட்டையும் முகம் சுளிக்கவில்லை. அழகிய அணுகுமுறையின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் செஞ்சாங்க, அழைத்தார்கள். சஹாபாக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள். அதே போல சூனியம் செய்தவர்கள் யார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும். ஒரு யூதன் சூனியம் செய்தான். அதை ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் காட்டிக் கொடுக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு இன்ன ஆளு இன்ன இடத்தில் இந்த கிணத்துக்குள்ள உங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதாக. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சூனியம் செய்யப்பட்ட அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து விடுகிறாங்க. கடைசி வரைக்கும் மரணம் வரைக்கும் யார் தனக்கு சூனியம் செய்து என்பது பெருமானார் தெரியும். ஆனா யார்த்தையுமே காட்டி கொடுக்கவில்லை. யாருக்கும் காட்டி கொடுக்காத அந்த யூதர் ஒரு நாள் வருகிறார், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நான் செய்வனை செய்து விட்டேன், சூனியம் செய்து விட்டேன், இருந்தும் என்னை பார்த்தும் கூட கொஞ்சம் கூட முகம் சுளிக்கவில்லை, நான் தான் செய்தேன் என்று உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் என்னிடத்தில் எந்த விதமான வேற்றுமையும் காட்டவில்லை என்று கேட்ட நேரத்தில் அவங்க சொல்றாங்க, இல்லையப்பா, நீ அறியாமல் செய்திருக்கிறாய், செய்தது நீயா இருந்தாலும் உன்னை ஏவியது வேற ஆளாக இருக்கும், உண்மையில் தவறு ஏதும் கிடையாது. அம்பு எய்தவனை பிடிப்பதா அம்பை பிடிப்பதா? நீ அம்பு, அதனால் உன்னை நான் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை யார் ஏவினார்களோ அவர்கள் தான் குற்றவாளி, அவர்களை அல்லாஹ் தண்டித்து விடுவான் என்பதாக சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விதமான முகசுளிப்பும் அவரை பற்றி எந்த விதமான தவறான செய்தியும் அவரை பற்றி யாருக்கும் காட்டி கொடுக்கவும் இல்லை, மறைமுகமாக வைத்துக் கொண்டார்கள். அதே போலத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்ய வந்தவனை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுக்கவில்லை. இந்நாள் கொலை செய்ய வருகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே தெரியும். போருடைய உச்சக்கட்ட சமயம், இரவு நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாரத்தில் என்ன செஞ்சிருக்காங்க, உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உறக்கம் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் மட்டும்தான் உறங்கும், உள்ளம் உறங்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அயர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் யூதன் வருகிறான், வாளோடு வருகிறான். வாளோடு வந்த அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்வதற்காக வருகிறான். வந்த அந்த யூதனை என்ன செய்யறான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியத்தோடு தான் படுக்கக்கூடிய அந்த இடத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. தான் படுக்கக்கூடிய அந்த, அதாவது பேரித்த மரத்தினுடைய அந்த கட்டையினால் நாரால் பின்னப்பட்ட அந்த கட்டில என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் படுப்பாங்க. அந்த படுக்கக்கூடிய கட்டிலை அவருக்கு கொடுத்து இதுல நீங்க படுங்க அப்படின்னு சொல்றாங்க. படுத்து அவர் நல்லா உறங்குறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமாக உறங்குறாங்க. விழுந்து பார்த்தா கொலை செய்ய வந்தவனை காணும். வாழையெல்லாம் விட்டுப்பட வருது. நேரகாலமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுதுக்கு எந்திரிப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த யூதன் செஞ்சு போயிடுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழுந்து தஹஜ்ஜுதுக்கு செஞ்சு பார்க்கும்போது ஆளுக்கானோ ஆள் கொண்டு வந்த வாள் மட்டும் இருக்கிறது. அந்த வாளை எடுத்துட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடுறாங்க. அந்த நபரை பின்தொடர்ந்து ஓடுறாங்க. ஓடுகின்ற பொழுது திரும்பி பார்க்கிறார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாளை தூக்கி துரத்திட்டு வர்றாங்க. அவர் நினைத்துக் கொண்டார், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை திருப்பி கொலை செய்வதற்காக வர்றாங்கன்னு சொல்லி அவர் மீண்டும் மீண்டும் ஓடுறாரு. அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்தமிட்டு சொல்கிறாங்க, உன்னை நான் கொலை செய்ய வரவில்லை, உன்னுடைய ஆயுதத்தை உன் பக்கம் திருப்பி தருவதற்காக வந்திருக்கிறேன், நில் என்பதாக சொல்லி ஆயுதத்தை திருப்பி கொடுத்தார்கள். எதுவும் செய்யவில்லை. கொலை செய்ய வந்தவனை எதுவும் செய்யவில்லை, அந்த வாளையும் திருப்பி கொடுக்கிறார்கள். இதெல்லாம் பார்த்த அந்த யூதர் அப்பவே அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் என்று ஷஹாதத் கலிமாவை சொல்லி இஸ்லாத்தில் நுழைந்தார் என்பதா சரித்திரம் ஏராளமாக இருக்கிறது. போன்று இப்படி ஏராளமான சஹாபாக்கள் இஸ்லாத்தின் பக்கம் வருவதற்கு காரணமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய அணுகுமுறைகள் தான். அழகிய அணுகுமுறைகள் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய சமூகமும் சமுதாயமும் வெற்றி அடையும். இது சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, குடும்பமா இருந்தாலும் அப்படித்தான். குடும்பத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய நடைமுறைகளை காண்பித்தார்கள். ஒரு குடும்பம் என்று சொன்னால் குடும்பத்திலே பலதரப்பட்ட சூழலில் இருப்பார்கள், பலதரப்பட்ட எண்ணமுடையவர்கள் இருப்பார்கள். அந்த குடும்பத்தில் இருக்கின்ற பொழுது யாரிடத்திலும் கோபித்துக் கொள்ளக்கூடாது, சண்டை சச்சரவு வரக்கூடாது. முடிந்த அளவுக்கு நீங்கள் தபஸ்ஸும், அதாவது சிரிப்போடு இருக்க வேண்டும், புன்னகையோடு இருக்க வேண்டும். புன்னகையோடு இருந்தால் எப்பேற்பட்ட விரோதம் இருந்தாலும் சரியே, எப்பேற்பட்ட குறைகள் இருந்தாலும் சரி, அந்த சிரிப்பின் காரணமாக உங்களுடைய கோபதாமங்கள் எல்லாம் நீங்கிவிடும் என்பதாக பெருமாள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே சிரித்த முகத்தோடு இருப்பார்களாம். எதிரி வந்தாலும் கூட அவன் பக்கம் கூட முகத்தை சுளிக்க மாட்டார்கள், அவன் பக்கமும் சிரித்துக் கொண்டே இருப்பார்கள்.
புன்சிரிப்போடு இருப்பார்களாம், முகமலர்ச்சியோடு இருப்பார்களாம். இப்படி முகமலர்ச்சியோடு இருந்தால் உங்கள் குடும்பத்தில் எந்த விதமான சண்டை சச்சரவும் ஏற்படாது, அங்கே ஒற்றுமை ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும் என்பதாக எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கற்றுத் தந்தார்கள். இப்பேற்பட்ட இந்த நற்செய்திகள் எல்லாம் தான் இந்த மௌலிது ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது. இது ஒரு வேடிக்கை என்னவென்று சொன்னால், ஆரம்ப காலத்துல எல்லாம் வந்துட்டு நம்ம பகுதியிலிருந்து, நம்ம வீட்டிலிருந்து எந்த ஊராக இருந்தாலும் சரி, அந்த ஊரிலிருந்து வெளிநாட்டுக்கு போவாங்க. வெளிநாட்டுக்கு போகும்போது துபாய்க்கு, சவுதிக்கு, இந்த மாதிரி கத்தருக்கெல்லாம் போகும்போது போறதுக்கு முன்னாடி வீட்டில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், நல்ல ஒரு மஜ்லிஸ் எல்லாம் வச்சு உஸ்தாதையெல்லாம் கூப்பிட்டு ஃபாத்தியா மௌலிதெல்லாம் ஓதுவாங்க. மௌலிதெல்லாம் ஓதி பயங்கரமாக சிறப்பாக சாப்பாடு, ஊர்க்காரர்கள்லாம் சாப்பாடுலாம் கொடுத்து போது முதல்ல துபாய்க்கு போகிறாரா இல்லையா, சவுதி போகிறாரா இல்லையா, அப்போ நல்ல சாப்பாடுலாம் ஆக்கி மௌலிதெல்லாம் வச்சு உஸ்தாதிட்ட முஸ்தாஃபா செஞ்சு துவா செஞ்சு கட்டி பிடிச்சி அப்படியே பயங்கரமாக போவாங்க. போய் ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சுட்டு அவர் வருவார், திருப்பி வருவார், நல்லா சம்பாதிச்சுட்டு வருவார். வந்து பார்த்தா அப்புறம் உஸ்தாதை பார்த்தா ஒரு மாதம் ஓரமாக உட்காந்துட்டு பார்ப்பார். உஸ்தாது இங்கே பயன் பண்ணிட்டு இருப்பார், அவர் ஓரமாக உட்காந்து பார்ப்பார், ஒரு ஏளனமாக பார்ப்பாங்க. இல்லைனா இவர் நம்மள்கிட்ட துபாய் போகிறதுக்கு முன்னாடி, சவுதி போகிறதுக்கு முன்னாடி ஃபாத்தியா மௌலிது ஓதுனவர் தானே, சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஓரம் உட்காந்துக்க சொல்லி தொழுகு முடிஞ்சு இமாம் என்ன செய்வார்னு சொன்னால், ஜுமாவெல்லாம் முடிஞ்ச பிறகு அவரை போய் கைப்பிடிச்சு இமாம் 2 கை கொடுப்பவர், அவர் போட்ட ஒரு கை ஸ்டைலாக ஒரு கை கொடுத்து போட்டு, நல்லா இருக்கீங்களா, எப்போ வந்தீங்களா, இப்போ வந்தேன், ஓகே சரி, வந்து சொல்லவே இல்லை, பிடிக்கவே இல்லை அப்படின்னு, இல்லைங்க அதெல்லாம் ஒன்று அப்படி சண்டை விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இவரே கேட்குற, ரபியுல் அவ்வல் மாதம் வந்துருச்சுல்ல, நம்ம வீட்டில் எப்படி மௌலிது போன வருஷம்லாம் ஓதணும், நீங்கள் இருக்கும்போதெல்லாம் ஓதணும், வாரம் யாசினா கூப்பிட்டு ஓத சொன்னீங்க, இப்போ ஓதலாம். இல்லை அதெல்லாம் சிறுக்கு, அதெல்லாம் கிறுக்கு, அதெல்லாம் ஓதக்கூடாது, மௌலிதெல்லாம் ஓதக்கூடாது, சிறுக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. துபாய்க்கு போகிறதுக்கு முன்னாடி, சவுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி கூப்பிட்டு மௌலிது ஓத வச்சு, யாசின் ஓத வச்சு, துவாவெல்லாம் ஓத வச்சு, வாங்க சார் எல்லாம் ஓத வச்சு துபாய்க்கு அனுப்பி சம்பாதிச்சு வந்த பிறகு 2வது இமாமே வாழ்ந்து போய் கேட்க, நம்ம வீட்டில் எல்லாம் மௌலிதில் ஓதணுமா இல்லையா, அல்ஹம்துலில்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தை கொண்டு மௌலிதெல்லாம் ஓதுனனால நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க, துபாய்க்கெல்லாம் போயிட்டு சம்பாதிச்சுட்டு வந்திருக்கீங்க. இல்லை அப்படியெல்லாம் கிடையாதுங்க, மௌலிதில் சிறுக்குங்க, சவுதியிலே கிடையாதுங்க, அதெல்லாம் ஓதக்கூடாது, பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது சாதாரணமாக வீடுகளிலிருந்து துபாய்க்கு சவுதிக்கு போயிட்டு வரவங்க கதை. இப்போ என்ன ட்ரெண்டுன்னு சொன்னால் பாருங்க, இந்த ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு, ஹஜ்ஜோட உம்ராவுக்கு போவாங்க. உம்ராவுக்கு போறதுக்கு முன்னாடி வீட்டில் என்ன செய்வாங்க சொன்னா, ஃபாத்தியா மௌலிதுல பயங்கரமாக நடக்கும், ஊருக்கெல்லாம் சாப்பாடு போடுவாங்க, அஜித்மார்கள்லாம் கூப்பிடுவாங்க, அப்போ மௌலிதெல்லாம் நடக்கும். எல்லா மௌலிது சபையெல்லாம் முடிச்சு இவர் உம்ராவுக்கு போயிடுவார். உம்ராவுக்கு போயிட்டு வந்துட்டா அந்த 15 நாள் கழிச்சு பற்றி பார்த்தா அவர் மிகப்பெரிய அல்லாம ஷேக் ஆயிடுவார். அப்புறம் அவர் சொல்றாரு, உம்ராவுக்கு போனால் அப்புறம் வந்து மௌலிதெல்லாம் இல்லைங்க, மௌலிதெல்லாம் ஓதக்கூடாதுங்க, குழந்தைக்கு உடம்பு சில மந்திரிக்கணும், ஐயா மந்திரிக்கலாம் கூடாதுங்க. யாரு? உம்ராவுக்கு போயிட்டு வந்தவர். உம்ராவுக்கு போயாச்சுல, அப்புறம் எல்லாம் மௌலிதெல்லாம் தேவையில்லை, ஃபாத்தியாலாம் தேவையில்லை, அங்கேயே போயிட்டு வந்தாச்சு, உம்ராவுக்கே போயிட்டு வந்தாச்சு, இன்னதுக்கு ஃபாத்தியா எதுக்கு, இன்னதுக்கு மௌலிது எதுக்கு, மந்திரிக்கலாம் வேண்டாங்க, அதெல்லாம் செய்ய வேண்டாங்க அப்படின்னு. இப்போ இப்படியே போச்சு. ஏன் சொல்றேன்னு சொல்லி, நம்மளுடைய அனுபவத்தில் நம்மகிட்ட நிறைய பேர் மந்திரிக்கு வருவாங்க, துவா செய்ய வருவாங்க, மந்திரிக்கு வருவாங்க, ஃபாத்தியா ஓதுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அதே குடும்பத்தில் வந்து திரும்பி பார்த்தா குழந்தைய கூட்டு வரலைங்களா, இல்லைங்க அதெல்லாம் வேண்டாங்க, சிறுக்குங்க, அதெல்லாம் வேண்டாங்க, நம்மகிட்டயே சொல்றாங்க சிறுக்கு, அதெல்லாம் மந்திரிக்கெல்லாம் கூடாதுங்க. இப்படி ட்ரெண்டிங் மாறி போயிடுச்சு. யாரு? உம்ராவுக்கு போயிட்டு வர்றவங்க. உம்ராவுக்கு போயிட்டு வந்து என்னமா இவங்க நினப்பு என்னன்னு கேட்டா, உம்ராவுக்கு போயிட்டு வந்து நம்மளுக்கு பாவமெல்லாம் கழிச்சு போச்சு, நம்ம உம்ராவை அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான், அல்லாஹ் கபூல் ஆக்கட்டும், அதுக்காக தான் போறோம். ஆனா இவருடைய எண்ணம் என்னன்னு சொல்லி சரியில்லாத எண்ணம். எப்படி நம்ம இங்கிருந்து உம்ராவுக்கு போனோமோ அந்த எண்ணங்கள் எல்லாம் மாறி போய் தவறான சிந்தனைகள் போகுது. ஆனா இதே சமயத்துல வந்துட்டு சுன்னத் ஜமாஅத்தினுடைய உலமாக்கள்கிட்ட அவங்களோட நம்ம உம்ராவுக்கு போயிட்டோம் சொல்லி நம்ம சிந்தனைகள் மாறாது, எண்ணங்கள் மாறாது, நம்மளோட அக்கீதாவும் மாறாது. சுன்னத் ஜமாஅத் அல்லாத சில கொள்கைகளோடு போறாங்களா, உம்ராவுக்கு போறாங்களா இல்லையா, அவங்களுடைய கொள்கை எல்லாம் வந்துட்டு ஆரம்பத்தில் இருந்த கொள்கை என்னவோ அதை விட படு மோசமான கொள்கையுடையவர்களாக மாறுறாங்க. அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. அப்ப ஏன் இது சொல்றேன்னு சொன்னா, அணுகுமுறைகள், அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகுமுறைகள் எப்படின்னு சொன்னா, ஒரு குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க சிரித்த முகத்தோடு இருந்து கொள்ளுங்கள், புன்னகையோடு இருந்து கொள்ளுங்கள். புன்னகையோடு இருந்தால் நிறைய பேர்களோட குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேர் சண்டை போடும்போது சொல்லுவாங்க, என் தீதார் பார்க்காதப்பா, என் மூச்சு கூட பார்க்காத, மௌத்தா போனா என் மூச்சு கூட பார்க்காதா அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்லாத்துல வந்துட்டு மௌத்தா போனா மூச்சு பார்க்கணும் கட்டாயம் எல்லாம் கிடையாது. ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அந்த மரணித்த மையத்திற்காக என்ன செய்யணும், ஜனாசா தொழுக வேண்டும்,
கபுஸ்தான் வரைக்கும் சென்று கபர் அடக்கம் வரைக்கும் இருக்க வேண்டும். அப்படி செய்தால் 2 கீராத்து. எந்த ஜனாசாவை பார்க்க வேண்டும் என்று எது கட்டாயம் கிடையாது, அது சுன்னத்தும் கிடையாது. அதே சமயத்தில் ஊரில் அறியப்பட்ட ஒரு நல்லடியார், ஒரு ஆலிம், நல்ல தக்குவாதாரி ஒரு மரணித்து விட்டார், நல்ல மக்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஒரு ஆலிம் வஃபாத்தாகி விட்டாங்கன்னு சொன்னா அந்த ஆலிமுடைய முகத்தை, ஜனாசா முகத்தை பார்ப்பது சுன்னத்து. நல்லடியார் மரணித்தார், அந்த ஜனாசா முகத்தை பார்ப்பது சுன்னத்து. மற்றபடி எந்த ஜனாசாவை பார்க்கணும் கட்டாயமே கிடையாது. அது என்ன சொல்லுவாங்க, கோபத்தில் சண்டை போடும்போது நான் மௌத்தா போன என் தீதாரையே பார்க்காத, என் முகத்தையே பார்க்க வந்துடாது அப்படிம்பாங்க. இதுல என்ன வேடிக்கைன்னு சொல்லி ஜனாசாவை பார்க்கறதுக்கு அவங்க இஷ்டப்பே பண்ண மாட்டான், விரும்பவே மாட்டான். இவங்கள வாங்க வாங்க ஏலம் போற மாதிரி, வாங்க வாங்க ஜனாசா பாருங்க, ஜனாசா பாருங்க, வாங்க வாங்க பார்க்காதவன பார்க்க பாருங்க. எப்போ இது தொழுகை எல்லாம் முடித்த பிறகு. ஜனாசாவை பார்ப்பது என்பது தொழுகைக்கு முன்பா, ஜனாசா தொழுகைக்கு முன்பா பார்த்த பிரச்சனை இல்லை, தொழுகை வச்ச பிறகும் பார்க்கறாங்க பாருங்க, அது மிகப்பெரிய தவறு. தொழுகைக்கு பிறகு பார்ப்பதன் மூலமாக அந்த ஜனாசாவுக்கு மிகப்பெரிய அதாபு ஏற்படும். ஆனா அதெல்லாம் நிறைய பேர் செஞ்சதில்லை, கண்டுக்கிறது இல்லை. அப்ப இந்த மாதிரி நம்ம குடும்பத்துல சண்டை போடும்போது என்ன சொல்லுவாங்க, என் தீதார் பார்க்காத, யார் மௌத்தாராங்க, யாரு ஹயாத்தா இருக்கு யாரு தெரியாது, யாருக்கு எப்ப மரணம் வரும் தெரியாது. ஆனா நம்ம பேச்சுக்காக சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், என் தீதார் பார்க்க வராத, என் முகத்தை பார்க்க வராத, இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லாதீங்க. இது இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸுக்கு மாற்றமானது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, எவ்வளவு பெரிய விரோதியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய மோசமான எதிரியா இருந்தாலும் அவனை புன்சிரிப்போடு, நல்ல ஒரு முகத்தோடு, புன்முறுவலோடு அவரை பார்க்க வேண்டும், முகமலர்ச்சியோடு பார்க்க வேண்டும், சலாம் சொல்ல வேண்டும், சந்திக்க வேண்டும். இப்படி எல்லாம் அடிக்கடி உறவினர்களை சந்தித்துக் கொள்ள வேண்டும் என்று பெருமானார் கற்றுத் தந்தார்கள். இதெல்லாம் தான் அழகிய அணுகுமுறைகள். குடும்பத்தில் ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா உடனே ஏதாவது விருது ஏற்பாடு பண்ணிடணும், ஏதாவது விருந்து, ஏதாவது சொல்லி ஏதாவது விருது ஏற்பாடு பண்ணி யாரெல்லாம் பிரிஞ்சிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் சண்டை போட்டிருக்காங்களோ அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்த வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. இஸ்லாம் மார்க்கத்தில் அழகிய ஒரு உபதேசம் சொன்னார்கள், ஐயுல் இஸ்லாமி ஹைர், ஐயுல் இஸ்லாமி ஹைர்னு சொல்லி சஹாபி ஒருத்தர் கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துத்இமு தஆம், துத்இமு தஆம், பசித்தவர்களுக்கு உணவு கொடுப்பது என்பதாக சொன்னார்கள். இஸ்லாத்தில் அதுதான் சிறந்தது. இஸ்லாம் வளர்ந்த விதமும் அப்படித்தான். ஏழை எளியோர்களுக்கு, பசித்திருப்பவர்களுக்கு உணவுகளை தயாரித்து கொடுத்து அந்த உணவிற்காகவே நிறைய மக்கள் செஞ்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி துவா செய்து அதன் மூலமா இஸ்லாம் மார்க்கம் வளர்ந்தது என்பது சரித்திரம் சொல்லப்படுது. அதன் மூலமாகவும் இஸ்லாம் வந்தது. அப்ப இஸ்லாத்தில் மிகச்சிறந்த செயல் எது? துத்இமு தஆம், உணவுகளை பரிமாறுவது, உணவுகளை சமைத்து கொடுப்பது. இது இஸ்லாத்துடைய ஒரு வரைமுறையாக இருக்கிறது. இந்த முறை பிரகாரம் நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் வாழ்க்கையில் அழகிய அணுகுமுறைகளை நடத்தி காட்டினார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், குழந்தைகளை பார்க்கின்ற பொழுது குழந்தைகளோடு கைகோர்த்து நடப்பார்களாம், குழந்தைகளை பார்த்து சலாம் சொல்லுவார்கள், குழந்தைகளோடு இணக்கமாகவே இருந்து கொண்டிருப்பார்கள். குழந்தைகள் என்று சொன்னால் பாசமாகவே இருப்பார்கள், அவ்வளவு புன்முறுவலோடு இருப்பார்கள். ஒருபடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டு இருக்கிறார்கள். தொழுது கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த குழந்தைகளுக்கு நடந்து கொண்ட அணுகுமுறை பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டு இருக்கின்ற பொழுது பேரக்குழந்தை ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மேலே ஏறி உட்கார்கிறார்கள். மேலே ஏறி உட்கார்ந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே இறக்கி விடவில்லை. அந்த குழந்தை இறங்கும் வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜதாவிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது குழந்தைகிட்ட நடத்தி கொள்ளக்கூடிய அணுகுமுறை. தொழுகை என்பதற்காக வேண்டி, தொழுகிறோம் என்பதற்காக வேண்டி அந்த குழந்தைகிட்ட மென்சையில அந்த குழந்தைகிட்ட கடினமாக நடந்து கொள்ளவில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தொழுகின்ற பொழுதும் கூட குழந்தைகிட்ட அழகிய அணுகுமுறைகளாக செஞ்சாங்க, அவர் நடந்து கொண்டார்கள். இது போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரியா, தவறு செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா செய்த தவறை நேரடியாக சுட்டி காட்ட மாட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாருக்கும் தெரியாமல் அருகாமையில் அழைத்து கொண்டு இன்ன காரியம் செய்தாய் என்பதாக, இது தவறுதானே என்று தானாகவே அவர் புரிந்து கொள்ளும் அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகிய உபதேசங்கள் செய்வார்களாம். இப்படி சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள், திருடனையா இருந்தாலும் திருடனையும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய முறையில் திருத்தினார்கள். கொலை செய்யக்கூடியவனையும் கொலை செய்ய வந்தவனையும் திருத்தினார்கள், விஷம் கொடுத்தவர்களையும் திருத்தினார்கள், அதே போன்று சூனியம் வைத்தவர்களையும் திருத்தினார்கள். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாரெல்லாம் எதிராக சூழ்ச்சிகள் செய்தார்களோ
அவர்கள் யார்ட்டையுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடினமாக நடந்து கொள்ளவில்லை, முகத்தை திருப்பிக் கொள்ளவில்லை. எல்லோருடையுமே அழகிய அணுகுமுறைகளோடு அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்பதாக எல்லா சரித்திரத்திலும் நான் சொல்ல முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தீர்ப்பு சொல்வதாக இருந்தாலும் கூட தீர்ப்பு சொல்லக்கூடிய நேரத்தில் இவர் நமக்கு வேண்டியவர், இவர் சஹாபாக்கள், இவர்கள் உண்மை விசுவாசிகள் என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்ல மாட்டார்கள். தீர்ப்பு சொல்லக்கூடிய சமயத்தில் அங்கு யூதராக இருந்தாலும் சரியே, சஹாபாக்களாக இருந்தாலும் சரியே, எல்லோருக்குமாகவே அங்கே என்ன செய்வார், நீதமாக தீர்ப்பு சொல்லுவார்கள். இவங்க நம்மாலப்பா, நம்மாளுங்கிறக்காவல் ஒரு விதமாக தீர்ப்பு சொல்றது, நமக்கு ஆகாத ஆளுங்கிறக்காவல் அவங்களுக்கு பாதகமா தீர்ப்பு சொல்றது, இது போன்றுள்ள தவறான தீர்ப்புகள் எதுவுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ய மாட்டார்கள், நீதமாக செய்வார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. இதே போன்று நிறைய விஷயங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய காலகட்டத்தில் அவர்கள் சஹாபாக்கள் எப்படி எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்கள் எல்லாம் எப்படி எப்படி எல்லாம் ஆட்சி முறையில் நடத்தினார்கள் என்று பார்க்கின்ற பொழுது எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எப்படி காட்டி கொடுத்தார்களோ அந்த ஆட்சி முறைகளைத்தான் அப்படியே சஹாபாக்களும் கொஞ்சம் கூட பிசகாமல் அப்படியே வாழ்க்கை முறையில் நடத்தி காட்டினார்கள். சஹாபாக்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஒருத்தர் கேட்கிறாங்க, நீங்க எப்படி இந்த மாதிரி ஆட்சி செய்யறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இது நான் செய்த ஆட்சி அல்ல, இது நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த ஆட்சி முறை, அவர்கள் செய்த ஆட்சி முறையைத்தான் நான் பார்த்து அதன் பிரகாரம் ஆட்சி செய்கிறேன் என்பதாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களாம். அதே போல ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படித்தான் சொன்னார்கள், நான் இன்றைக்கு நீதமாக செயல்படுகிறேன் என்று சொன்னால் இந்த நீதம் எங்கிருந்து கற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக தான் கற்றுக்கொண்டேன். அவர்கள் தன்னுடைய பிள்ளையா இருந்தாலும் மகளாக இருந்தாலும் தன் ஃபாத்திமாவாக இருந்தாலும் கூட அந்த ஃபாத்திமாவுக்கும் கூட நீதத்தை தான் காண்பித்து கொடுத்தார்கள். என் ஃபாத்திமா குற்றம் செய்திருந்தாலும் சரியே, என் ஃபாத்திமா என்னுடைய மகள் திருடினாலும் சரியே, அது என்னுடைய மகளாக இருந்தாலும் அந்த கரத்தை துண்டிப்பேன் என்று சொல்லக்கூடிய நீதமான ஒரு தீர்ப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் மத்தியிலே கற்றுக் கொடுத்தார்கள். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் அவர்களை பற்றி புகழ்ந்து சொல்கிறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் நினைப்பது போன்றல்ல, மாறாக லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த திருத்தூதர் அழகிய நடைமுறைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார்கள், அழகிய அணுகுமுறைகளை காட்டி தந்தவராக இருக்கிறார் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக சுட்டி காட்டுகிறான். அதனால் தான் பெருமானார் சொன்னார்கள், இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் ஆரம்பத்தில் ஓதி வைத்த ஹதீஸ், இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நிச்சயமான அனுப்பப்பட்டதெல்லாம் உங்களுக்கு கல்வி கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசிரியனாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன், உங்களுக்கு கல்வி கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசிரியனாக அனுப்பியிருக்கிறேன். இந்த கல்வி என்பது எல்லா துறைக்கும் சொந்தமானது, குடும்பவியலாலும் சரி, சமூகவியலாலும் சரி, அதே சமயத்தில் வந்துட்டு நாட்டு நடப்பாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, எல்லா துறைகளிலுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய நடைமுறைகளை காட்டி தந்தார்கள். இவ்வாறு அவர் காட்டி தந்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு இஸ்லாமாருக்கும் அற்புதமான முறையிலே சிறப்பாக முறையிலே இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த ஹாத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலே ஏராளமான சிறப்பம்சங்கள் இருக்கிறது, எத்தனையோ சிறப்பம்சங்கள் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற பொழுது, வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே உம்மை நாங்கள் ஈ உலகத்திற்கும் ரஹமத்தாகவே அனுப்பியிருக்கிறோம், ரஹமத் அல்லாமல் அனுப்பவில்லை என்பதாக சொல்கிறான். ஈர் உலகத்துக்குமே ரஹமத், அவர்கள் தான் ஆலமீன், ஈர் உலகத்துக்கும் ரஹமத்தாக இருக்கிறார்கள். அந்த ரஹமத் என்று சொன்னால் எல்லா வகையிலும் ரஹமத்துக்கு பலதரப்பட்ட அர்த்தங்கள் உண்டு. எல்லா வகையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹமத்தாக இருக்கிறார்கள், அருட்கொடையாக இருக்கிறார்கள். அந்த ஹாத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசித்து கொள்ள வேண்டும், நேசித்து வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய நேசம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை வீணாய் போய்விடும். அந்த மன் அஹப்பப், நீங்கள் இந்த உலகத்திலே யாரை நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீர்களோ அவர்கள் நாளை மறுமையில் உங்களோடு இருப்பார் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் இல்லையா? அப்ப இந்த உலகத்தில் நாம் அதிகமாக யார் நேசிக்க வேண்டும்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்தால் நிச்சயமாக நாமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாளை சொர்க்கத்தில் இருக்க முடியும். அந்த வாய்ப்பை பெற வேண்டும் என்று சொன்னால் இது போன்றுள்ள மாதங்களில் அதிகமாக மௌலிது ஷரீஃப்கள் ஓத வேண்டும், ஸலவாத்துக்கள் ஓத வேண்டும். ரபியுல் அவ்வல் மாதத்தை மட்டுமல்ல, எல்லா சமயத்திலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா சந்தர்ப்பத்திலும், அது மௌத்து ஹயாத் என்று வேறுபாடு இல்லை, எல்லா சமயத்திலும் துக்கமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, கவலையாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும், நஷ்டமாக இருந்தாலும், லாபமாக இருந்தாலும், எல்லா சூழ்நிலையிலுமே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்துக்களும் மௌலிது ஷரீஃப்களும் அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்ம ஆளுங்க ஒரு சில ஆள் சொல்லுவாங்க, 5 நேரம் தொழுகுவாங்க,
நோம்பெல்லாம் நூற்பாங்க, நஃபிலா நோம்பெல்லாம் வைப்பாங்க, ஹஜ்ஜு உம்ராவுக்கும் போவாங்க. ஆனால் வீட்டில் ஏதாவது மௌத்து செய்தியோ அல்லது ஏதாவது நிக்கா நிகழ்ச்சி நடந்துச்சு, அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை தெரியுமா? குரான் ஓதுனா போதுங்க, ஹத்தம் ஓதுனா போதுங்க, யாசின் ஓதுனா போதுங்க. ஏங்க என்னாச்சு? இல்லை அதெல்லாம் மௌலுதில் வேண்டாங்க, யாசின் ஓதுனா போதும். தொழுகுவார், நல்லா தொழுகுவார், உம்ரா செய்வார், ஹஜ்ஜுக்கு போவார், நோம்பெல்லாம் வைப்பார், குரான் எல்லாம் பயங்கரமாக ஓதுவார். ஆனால் ஏதாவது வீட்டில் ஏதாவது இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கும்போது மௌலுது ஓத மாட்டார். என்னங்க மௌலுது ஓத மாட்டீங்க? மௌலுது தேவையில்லை, குரான் மட்டும் போதுங்க அப்படிம்பாங்க. உண்மையை சொல்ல போனால் குரான் முழுவதுமே மௌலுது தான். குரான் முழுவதுமே மௌலுது தான். அதை நம்ம விளங்காம பேசிட்டு இருக்கிறோம். குரானில் 6666 வசனங்களிலுமே அனைத்துமே நபிமார் எல்லா ரசூலுல்லாஹ் மட்டுமல்ல எல்லா நபிமாருடைய மௌலுது சொல்லப்படுது. எல்லா நபிமாருடைய வரலாறுகளும் சொல்லப்படுகிறது. மௌலுது சொன்னாலே பிறப்பு இறப்பு சம்பந்தப்பட்ட வாழ்க்கை வரலாறுகளுக்கு பேர் தான் மௌலுது. அந்த மௌலுது என்பது குரானிலே ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் எல்லா நபிமார்களை பற்றியும் சொல்லப்படும். குறிப்பாக சொல்ல போனால் 25 நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் அந்த குரானிலே சொல்லப்படுகிறது. சூரா யூசுஃபில் தனி ஒரு அத்தியாயமே இருக்கிறது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் சலேஹா அவர்களை பற்றியும். அது மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி, மிகப்பெரிய ஒரு கதை, மிகப்பெரிய ஒரு சம்பவம். இதெல்லாம் மௌலுது தான். குரான் எந்த ஆயத்தை எடுத்துக்கிட்டா மௌலுது இல்லாம கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது லக்கது கான லக்கும் அந்த ஆயத்து மட்டும் இல்லாம அல்லாஹ் குரானிலே சூரத்துல் ஃபத்ஹில அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் ஃபத்ஹில முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தான் சொல்லக்கூடிய அந்த ஆயத்தை சொல்றான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு கைப்பற்றி அதை சொல்றான். ஏராளமான விஷயங்கள் குரானில் இருக்கிறது. எல்லாமே மௌலுது தான். அப்போ குரானை ஓதுகிறோம், ஆனால் மௌலுது ஓத மாட்டோம் சொன்னா குரானை ஓத வேண்டாம் அர்த்தம். தொழுகையில் நிற்கின்ற பொழுது நாம ஸலவாத் சொல்கிறோம், அத்தஹியாத் ஓதுகிறோம், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிய்யி வ ரஹ்மத்துல்லாஹி ஸலவாத் சொல்கிறோம், சலாமி சொல்கிறோம். இந்த ஸலவாத்தும் சலாமும் என்ன? தொழுகையில் ஓதுகின்ற பொழுது இது அத்தஹியாத். இந்த அத்தஹியாத் ஓதாவிட்டால் தொழுகை பரிபூர்ணம் அடையாது. இந்த அத்தஹியாத் நாம் என்ன செய்கிறோம்? அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிய்யு, ஓ நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக. இது எங்கே சொல்றோமோ? தொழுகையில சொல்றோம், அத்தஹியாத்துல சொல்கிறோம். தொழுகை என்பது அல்லாஹ்விடத்தில் நாம் தொழுது கொண்டு இருக்கிறோம், அல்லாஹ்வை இபாதத் செய்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இபாதத் செய்து இருக்கின்ற பொழுது அத்தஹியாத்துல நாம் என்ன செய்கிறோம்? அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிய்யு, ஓ நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக என்று தொழுகையிலே சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அந்த சமயத்தில் பெருமானாருக்கு நாம் சலாம் சொல்கிறோம். ஏன்? இது ஒரு இபாதத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்வது ஒரு இபாதத்து. அந்த இபாதத் தொழுகையிலேயே செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். இது எதன் மூலமாக வந்து நமக்கு? விண்ணுலக பயணம் மிராஜ் சமயத்தில் அல்லாஹ் தஆலாவை ரசூலுல்லாஹ் சந்திச்சாங்களா இல்லையா? சந்தித்த சமயத்தில் அல்லாஹ் சொன்ன வார்த்தை இது, அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் இது. இது அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபின்னு சொல்லி முதல்ல சொன்னது யாரு? அல்லாஹ் தான் முதல்ல சொன்னான். நாமெல்லாம் பிறகு இப்பதான் சொல்லிட்டு இருக்கோம். அல்லாஹ் முதல்ல சொல்லிட்டான். எங்க மிராஜ் விண்ணுலக பயணத்தில் அஸ்ஸலாமு அலைக்க யா அய்யுஹன் நபிய்யு, அல்லாஹ் சொல்றாங்க அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, ஓ நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் முதல்ல ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்றான். அல்லாஹ் சொன்ன சலாமுக்கு ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்களா? வலைக்கும் சொன்னாங்களா? இல்ல, வலைக்கும் சொல்லல. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? யா அல்லாஹ் உன்னுடைய சலாம் உறுப்புக்கு இருக்கட்டும், வாலா இபாதில்லாஹி சாலிஹீன், என்னுடைய சாலிஹான உம்மத்துகள் நல்லடியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு உன்னுடைய சலாம் வேண்டும். அங்க சுயநலத்தை பார்க்கல ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் சுயநலத்தை பார்க்கல. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்றான். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுயநலத்தை பார்க்கல. என்ன சொல்றாங்க? இல்ல இல்ல, சாலிஹான என்னுடைய உம்மத்துகளுக்கும் உன்னுடைய சலாம் உண்டாக வேண்டும். வாலா இபாதில்லாஹி சாலிஹீன், சாலிஹா நல்லடியாருக்கு உன்னுடைய சலாம் வேண்டும் என்று அல்லாஹ் கேட்டு பெற்றார்கள் அங்கே விண்ணுலக பயணத்துல. அப்ப இந்த சலாம் முதல் சொன்னது யாரு? அல்லாஹ். அல்லாஹ் சொன்ன சலாமை தான் நாம் தொழுகையில் நாம் என்ன செய்யறோம்? அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி என்று சலாம் சொல்கிறோம். இந்த சலாத்தினுடைய தொழுகையினுடைய அணுகுமுறைகள் எப்படி என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு கற்றுத் தந்தவர்கள் தான். அந்த காத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு தொழுகையினுடைய ஒவ்வொரு முறைகளையும் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த காத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகுமுறைகள் எப்படியெல்லாம் இருக்கிறதோ அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை நாம் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அதுக்குள்ள தௌஃபீகை தந்தல் புரிவானாக. வாஹிரு தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாய்ப்பு தந்த
நிர்வாக பெருமக்களுக்கும் உஸ்தாதுமார்களுக்கும் நன்றி கூறி அல்லாஹு ஜல்ல ஷானஹு உங்களுடைய நிர்வாகத்தையும் இந்த மஹல்லா வாசி அல்லாஹு தஆலா சீரும் சிறப்புமாக ஆக்கி அருள் புரிவானாக. நீண்ட ஆயுளோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் பல காலங்கள் தின் பணி செய்வதற்கு அல்லாஹு தஆலா உங்கள் எல்லோருக்கும் தௌஃபீக் தருவானாக. வாஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.